الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم يهرم ابن آدم ويشب منه اثنتان الحرص على المال والحرص على العمر رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய தேவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தார். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயருகின்ற துயரப் போகின்ற அப்படியான நல்லடியார் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் வாழ்வில் எடுத்து நடக்கும்படி சொல்லிருக்கின்றானோ அவற்றை ஏறிய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவுக்கும் வசியத்தின் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனே நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுடைய தொடர்பை சீராக்க வேண்டும். அல்லாஹுடைய தொடர்பு இல்லாமல் உலகில் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் பயங்கரமான ஒரு நிலைமையை சந்திக்கக்கூடியதாக மாறிவிடுகின்றோம். எனவே எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகில் நாம் வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா பெரும் ஏற்பாடுகள் அல்லாஹ் செய்து தந்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா உலகில் தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றான். ஆனால் இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி ஏற்பாடு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இப்படியான பெரும் ஏற்பாடை அல்லாஹ் அடியார்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் உலகத்துடைய அந்த நிஅமத்துகளை அனுபவிக்கும் போது அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு எம்மினால் எந்த ஒரு தடையும் வரக்கூடியதாக நாம் உலகத்துடைய தந்த பாக்கியங்களை நியமத்தில் நாம் அனுபவிக்க வேண்டும்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சிலர்களுக்கு உலகத்தை விஸ்தீர்ணமாக கொடுத்திருக்கின்றான், இன்னும் சிலர்களுக்கு அளவோடு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். உலகில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதர்களையும் ஏற்றத்தால் உள்ளவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். வசதி வாய்ப்பிலையா இருந்தாலும் அல்லது உடல் ஆரோக்கியமா இருந்தாலும், கண்ணியமானவர்களே அறிவிலையா இருந்தாலும், அல்லாஹ் தஆலா எல்லோரையும் ஒரே சமநிலையில் அல்லாஹ் தஆலா படைக்கவில்லை. ஏற்றத்தால் உள்ளதாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட இந்த நியமத்துகளை நாம் அனுபவிக்கும் போது ஆகிரத்தை மறந்து அனுபவிக்க கூடாது. அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை இதை நாம் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. எதற்கு பயன்படுத்தும்படி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றானோ, அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானோ அப்படியான விடயங்கள்ல தரப்பட்டிருக்கக்கூடிய நியமத்துகளை நாம் பயன்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவாக சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ் வ மன் யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது, ஏ இறை விசுவாசிகளே, ஏ ஈமான்தாரிகளே, உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய ஆண் குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை விட்டும் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதை விட்டும் உங்களை பராக்காக்கி விட வேண்டாம். யாருக்கு இப்படி? யாரு அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டும் அல்லாஹ்வுடைய இபாதத்தை விட்டும் யாரு மறந்தவர்களாக பராக்கானவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்வில் எடுத்து நடக்காமல், கண்ணியமானவர்களே, அதை மறந்தவர்களாக அதை ஏலட்டும் பார்க்காதவர்களாக இருப்பார்களோ அவர்களே தான் நஷ்டவாளிகள் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உலகத்தின் மோகம் எம்மிடத்தில் வரக்கூடாது. பணத்துடைய பேராசை எம்மிடத்தில் வரக்கூடாது. பணத்துடைய பேராசையும் உலக பேராசையும், கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனிடத்தில் வரக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுக்கு வரக்கூடிய விளைவுகளை கிதாபுல உலமா பெருமக்கள் தெளிவா எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த மனிதனுக்கு பணத்தின் மோகம் இருக்குமோ, பணத்தில் பேராசை இருக்குமோ, சொத்து செல்வங்கள்ல பேராசை இருக்குமோ, அவருக்கு வரக்கூடிய விபரீதம், அவர் ஆகிரத்தை மறந்துவிடுவார், கபருடைய வாழ்க்கையை மறந்து விடுவார். முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கேள்வி கணக்கை மறந்தவராக, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை மறந்தவராக, நாளை மறுமையில் கியாமத்துடைய நாளில் ஏற்பட இருக்கக்கூடிய பயங்கரமான நிகழ்வை மறந்தவராக உலகில் வாழ ஆரம்பிப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதால வந்த விபரீதம்? உலகத்துடைய மோகம் உள்ளத்துல வந்ததினால ஆகிரத்தை மறந்து விடுவார். பணத்துடைய மோகம், பதவி பட்டங்களுடைய மோகம் உள்ளத்துல வந்ததினால, அதனுடைய ஆசை வந்ததினால இபாதத்துகள் அடிபட்டு போகும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் பால்படுத்தப்பட்டு போகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லினான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. நிச்சயமாக சத்தியமாக உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு ஒரு சோதனைக்குரிய பொருள் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டார். வல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அலீம். அல்லாஹ்விடத்தில் அடியார்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் அடியார்களுக்கு மகத்தான கூலி இருக்கின்றது என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நம் சமுதாயத்தில் பார்க்கலாம், சிலர்களுடைய லைஃபை பார்க்கலாம், சிலர்களுடைய வாழ்வை பார்க்கலாம். உலகத்தை மறந்தவர்களாக, கபருடைய வாழ்க்கையை மறந்தவர்களாக, முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்துடைய கேள்வி கணக்கை மறந்தவர்களாக, ஆகிரத்துடைய பயங்கரமான நிகழ்வுகளை மறந்தவர்களாக
உலகில் வாழ்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். இப்னு ஆதமுடைய மக்கள் வயோதிபத்தை அடைகின்றார்கள். வயசிப்பு மின்னோ இஸ்னத்தான். ஆனா ஆதமுடைய மக்களிடத்தில் 2 விடயங்கள் வாலிபத்தை அடைந்து கொண்டிருக்கின்றன. ஆதமுடைய மக்கள் வயது போக போக அவரிடத்தில் 2 விடயங்கள் வாலிபத்தை அடைந்து கொண்டிருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹிர்ஸு அலல் மால், பணத்தின் மீது உண்டான பேராசை, பணத்தின் மீது உண்டான மோகம். கண்ணியமானவர்களே, நாம் சிலர்களிடத்தில் கேட்டால், கண்ணியமானவர்களே, சிலருடைய வார்த்தையை பார்க்கலாம். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கும்போது கண்ணியமானவர்களே கவலைப்பட வேண்டியதாக இருக்கு. சிலர்களுடைய நோக்கமே துனியாவா இருக்கு, துனியாவா அடைய வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்க வேண்டும் என்ற சிந்தனை அற்றவர்களாக, உலக மோகம் உள்ளவர்களாக, பண மோகம் உள்ளவர்களாக, பணத்தின் மீது பேராசை பிடித்தவர்களாக சிலர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மக்கள் வயதை அடையும் போது, ஆதமுடைய மகன் வயதை போக போக அந்த மனிதனிடத்தில் 2 விடயங்கள் வாலிபத்தை அடைந்து கொண்டிருக்கின்றன. முதலாவது பணத்தின் மீது உள்ள பேராசை. இரண்டாவதா சொன்னார்கள், வல் ஹிர்ஸு அலல் உம்ர், வாழ்நாள் மீது இருக்கக்கூடிய பேராசை. யாரை கேட்டாலும் ஆயுள் நீடித்து கொடுக்கப்படும், அதுக்கான துஆ செய்யுங்க. கண்ணியமானவர்களே, எல்லோரும் துனியால வாழ விரும்புகின்றார்கள், பேராசை கொள்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 2 விடயங்களும் மனிதனுடைய ஆகிரத்தை மறக்கடிக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது, அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் பணங்களை பெருக்கும் விடயத்தில், சொத்து செல்வங்களை, குழந்தைகளை உங்களுக்கு மத்தியில் பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். எதுவரையில் தெரியுமா? நீங்கள் மரணித்து கபருக்குள்ள அடக்கும் வரை அதை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது, துனியாவுடைய வஸ்துக்கள் உங்களை பராக்காக்கி கொண்டிருக்கின்றன. எதுவரையில் தெரியுமா? நீங்கள் கபர்களை போய் தரிசிக்கும் வரை உங்களை துனியாவுடைய வஸ்துக்கள், துனியாவுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய குழந்தைகள், அதை பற்றி நீங்கள் பெருமை பாராட்டி ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் போது, கண்ணியமானவர்களே, ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கின்றீர்கள். அது துனியாவுடைய அந்த சொத்து செல்வங்களும் குழந்தைகளும் உங்களை பராக்காக்கி கொண்டிருக்கின்றன. எதுவரையில் தெரியுமா? கபர்களை போய் தரிசிக்கும் வரை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அஸ்லான வாழ்க்கை அல்ல. மௌத்து பின்னால் அஸ்லான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அந்த வாழ்க்கை திட்டமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை எங்களை தந்திருக்கின்றான். ஆகிரத்தை தயார்படுத்த, அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்க, மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைய அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பமா உலகத்துடைய வாழ்க்கையை தந்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலும் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் மனிதர்களுடைய குணத்தை பற்றி சொல்லும் போது குர்ஆன்ல தெளிவாக சொல்லிட்டான், வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, மனிதர்கள் அளவு கடந்து பணத்தை நேசிக்கக்கூடியெல்லாம் இருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அளவு கடந்து எல்லை மீறி அதிகமாக பணத்தை நேசிக்கக்கூடியெல்லாம் இருக்கின்றீர்கள். கண்ணியமானவர்களே, நீங்கள் எல்லை கடந்து அதிகமாக பணத்தை, சொத்து செல்வங்களை நேசிக்கக்கூடியெல்லாம் இருக்கின்றீர்கள் என்பதாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான். மேலும் அல்லாஹ் சொல்லும் போது, வஇன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், நிச்சயமா சத்தியமா மனிதன் பணத்தின் மீது மோகம் கொண்டவனாக இருக்கிறான்.
பேராசை உள்ளவனா இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் வாழ்வாதாரத்தை விஸ்தீர்ணமாகவும் நிமித்தாமல் கொடுத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அது நம்முடைய நோக்கம் அல்ல. நாம் பணத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக அதை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய ஆகிரம் அது பாலா போய்விடும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான ஹதீஸின் மூலமாக சுட்டி காட்டினார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் பணத்தின் மீது பேராசை இருக்கின்றன, வாழ்நாள் மீது பேராசை இருக்கின்றன, நீண்ட நீண்ட எண்ணங்கள். இப்படி உலகத்தில் வாழ வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், பல திட்டங்களை மேலெண்ணம் வைக்கக்கூடியதாக மனிதன் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான மேலெண்ணமும் இப்படியான பேராசையும் மனிதனை ஏமாற்றி கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூல் இப்னு ஆதம், ஆதமுடைய மக்கள் சொல்லுகின்றார்கள், மாலி மாலி, என்னுடைய சொத்து, என்னுடைய பணம், எனக்குரிய பணம் என்பதாக ஆதமுடைய மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வஹல்லக மின் மாலி, ஆதமுடைய மக்களுக்கு ஏதாவது சொத்து இருக்குதா? கண்ணியமானவர்களே, அவருக்குரிய சொத்து, அவருக்குரியது மூணு விடயங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருக்குரியது 3 விடயங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இதா அகல்த ஃபஅஃப்னைத, திண்டு கழித்தது அது மனிதனுக்குரியது. முதலாவதா சொன்னாரு, திண்டு கழித்தது, திண்டு அழித்தது இது மனிதனுக்குரியது. உடுத்து கிழித்தது, உடுத்து இட்டு போனது இது மனிதனுக்குரிய சொத்து. மூணாவதா சொன்னார்கள், இதையெல்லாம் உலகிலிருந்து ஆகிரத்துக்காக வேண்டி தர்மங்கள் செய்து முற்படுத்தி வைத்திருக்கின்றானோ இதையும் தவிர இந்த 3 விடயங்களும் தான் மனிதனுக்குரியது. அதை தவிர மற்ற அனைத்தும் அவனுக்குரியது அல்ல என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த பணத்துக்காக வேண்டி பணத்தை அடைய வேண்டும், உலகத்தில் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நாம் இரவு பகலாக உழைக்கின்றோம். கண்ணியமானவர்கள், ஆனால் உழைக்கத்தான் வேண்டும். மார்க்கம் அதில் எந்த ஒரு தடையும் இல்லை, தடை விரிக்கவில்லை, அதில் எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் உழைக்கலாம், அது நோக்கமா வரக்கூடாது. ஆகிரத்தை மறக்கடிக்க கூடியதாக, அல்லாஹ்வுடைய தொடர்பை இல்லாமக்க கூடியதாக நம்முடைய பணம் அமையக்கூடாது, நம்முடைய சொத்து அமையக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் அமையக்கூடாது, எமக்கு தந்திருக்கூடிய நியமத்தில் அமைந்திருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால மனிதனுக்கென்றே உரிய 3 சொத்துக்களை சொன்னாங்க. ஒன்று, மனிதன் உடுத்த ஆடை அவனுக்குரியது, அவன் சாப்பிட்டவை அது அவனுக்குரியது, அவன் எதையெல்லாம் ஆக்கிரத்துக்காண்டி தர்மம் செய்திருக்கிறானோ இது அவனுக்குரியது. இதை தவிர வேறு அனைத்தும் அவனுக்குரியது அல்ல, உலகில் விட்டு செல்லக்கூடியது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மரணத்த பின்னால ஏராளமான சொத்துக்களை வைத்துவிட்டு மரணிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த சொத்து வாரிசுகளுக்கு மத்தியில் பங்கிட்டு கொடுக்கப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் நம்மை விட வாழ்ந்தவர்கள், ஆண்டவர்கள் உலகத்தில் ஏராளமானவர்கள் இருந்தார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வசியத் செய்தார்கள். மரண தருவாயில் வசியத் செய்தார்கள், நான் மரணித்த பின்னால என்னுடைய கஃபனுக்கு வெளியில என்னுடைய கை தெரியக்கூடியதாக நீங்க என்ன செய்யணும், இந்த ஜனாசா எடுத்துட்டு போகணும் என்று சொன்னார். உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் பார்க்க வேண்டும், எவ்வளவு பெரிய ஜனாதிபதி, உலகத்தை ஆண்டவர், ஹலீஃபா ஜனாதிபதி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர் வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் உலகில் எதையும் கொண்டு போகக்கூடியவராக இல்லையே என்று மனிதர்கள் எண்ணி மூலமாக படிப்பினை பெறவும் என்றதுக்காக வேண்டி அவர்கள் அவ்வாறு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது, அல் மால் வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தி துன்யா வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத் கைருன் இன்த ரப்பிக ஸவாபா வ கைரு அமலா.
நிச்சயமாக கண்ணியமானவர்களே, பணமும் சொத்து செல்வங்கள், அதே போல ஆண் குழந்தைகள், இவைகள் எல்லாம் உலக அலங்காரங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டார். அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, நிலையாக நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் இவைகள் கண்ணியமானவர்களே, நபியே உம்மிடத்தில் உம்முடைய ரப்பிடத்தில் கூலியால் மிக சிறந்ததாக இருக்கின்றது. அதே போல ஆகிரத்தை மேலெண்ணம் வைக்கும் விடயத்தில் மிக சிறந்ததாக இருக்கிறது என்பதாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நம்முடைய உள்ளத்திலே கூடிய உலக மோகம், பணத்துடைய மோகம், பட்டத்துடைய மோகம், பதவியுடைய மோகம் கண்ணியமானவர்கள், இதை நாம் இல்லாமாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனுக்கு எந்த அளவுக்கு பேராசை இருக்கும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டார்கள், லவ் அன்ன லிபனி ஆதம வாதிய மின் ذهب احب ان يكون له واديا ولم يملا فاه الا بالتراب ويتوب الله على من تاب. சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மக்களுக்கு தங்கத்தினால் ஒரு ஓடை இருந்தார், தங்கத்தினால் ஓடக்கூடிய ஒரு ஓடை இருந்தார், ஒரு கால்வாய் இருந்தா அந்த மனிதன் நினைப்பார், தங்கத்தினால ஓடக்கூடிய இன்னும் 2 ஓடை இருக்கக்கூடாதா, அப்படி பேராசை வைப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதனுடைய வாயை மூட முடியாது, நிரப்ப முடியாது, திருப்திப்படுத்த முடியாது, மண்ணை கொண்டே தவிர என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய ஆசையை, ஒரு மனிதனுக்கு பொருள் மீது இருக்கக்கூடிய பேராசையை அவர் அடக்கிறதா இருந்தா கபூர்ல மண்ணை வச்சு, கபூர்ல குழிவரை வச்சு மேலான மண்ணை போடணும் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய வாய் நிரம்பவே மாட்டாது, மண்ணை கொண்டே தவிர என்று சொன்னார். அந்த அளவுக்கு பேராசை உள்ளவர்களா மனிதர்கள் இருக்கிறார்கள் கண்ணியமானவர்கள். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அந்த மனிதனுடைய ஆசை அடங்கும், மௌத்து பின்னால கபூர்ல வைத்து மண்ணை மேலால போடக்கூடிய நேரத்தில் அவருடைய ஆசை நிற்கும் என்ற கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த பெரும் செல்வந்தர் தான் ஹாரூன் என்று சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்தவர். இப்னு அம்மி ரசூலுல்லாஹ், இப்னு அம்மி மூசா. தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, ஹாரூன் என்றவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சாச்சாவுடைய மகனா இருந்தார். கண்ணியமானவர்களே, ஏராளமான சொத்து செல்வங்கள் எல்லாம் கொடுத்தான், வசதி வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்தான், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹக்குக்கு தடையா இருந்தது. அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வங்களை வைத்து, பதவி பட்டங்களை வைத்து, பணங்களை வைத்து பேராசை உடித்தவனாக, பெருமை அடிக்கக்கூடியவனாக, உலக மோகம் உள்ளவனாக உலகில் வாழ ஆரம்பித்தான். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தாம, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாம, அல்லாஹ்வுடைய நியமத்துகளை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவனாக ஹாரூன் இருந்தான். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் சரித்திரத்தை நமக்கு சொல்லி தருகின்றது. இன்ன ஹாரூன மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹி. ஹாரூன் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை சார்ந்தவர். அவர்கள் மீது ஹாரூன் பெருமை அடித்தான், மமதை அடித்தான், அநியாயம் செய்தான். வஅதைனாஹு மினல் குனூஸ், அல்லாஹ் சொல்றான், நாம் அவர்களுக்கு ஏராளமான சொத்துக்களை கொடுத்தோம், ஏராளமான துனியாவுடைய சொத்துக்களை கொடுத்தோம், வசதி வாய்ப்புகளை கொடுத்தோம். அல்லாஹ் கொடுத்த சொத்துக்களை சொல்லும் போது, மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பதி உலுல் குவா. சுப்ஹானல்லாஹ், அவர் கொடுத்த சொத்து, அந்த சொத்துடைய சாவிகளை சுமக்க பெரும் பலசாலியான ஒரு கூட்டத்தினர்கள் தேவைப்படக்கூடியதாக இருந்தது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா பெரும் சொத்துகளை, வசதி வாய்ப்புகளை உலகத்தில் அல்லாஹ் கொடுத்தான். அந்த வசதி வாய்ப்பை வைத்து பணத்தின் மீது மோகம் உள்ளவனாக இருந்தான், பேராசை பிடித்தவனாக இருந்தான், துனியா மீது மோகம் உள்ளவனாக இருந்தான், பெருமை அடிக்கக்கூடியவனாக இருந்தான்.
கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் சொன்னார்கள், இது காலலஹு கௌமு லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். அல்லாஹ் உனக்கு தந்திரக்கூடிய இந்த பாக்கியங்களை வைத்து பெருமை அடிக்காதே. அல்லாஹ் பெருமை அடிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான், அல்லாஹ் வெறுப்பான் என்பதாக கூட்டத்தார்கள் அவனை பார்த்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டான், வபதகி ஃபீமா ஆதகல்லாஹு தாரல் ஆখিরা. காரூன் கொடுத்த சொத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, அந்த சொத்து விசாலமான சொத்து, ஏராளமான சொத்துல கொடுத்து அந்த ஹஸனாக்களுடைய சாவிகளை தூக்குறது பெரும் பலசாலிகள் தேவைப்பட்டது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சமயத்தில் அல்லாஹ் காரூனை பார்த்து சொல்றான், நான் உனக்கு தந்த சொத்திலிருந்து நீ ஆகிரத்தை தேடிக்கொள், உனக்கு தந்திருக்கிற செல்வ செழிப்பிலிருந்து நீ அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய், நல்லவர்களுக்கு கொடுத்து விடு, நல்லவர்களுக்கு உதவி செய், நல்லவற்றுக்கு உதவி செய், நல்லவைகள்ல செலவழி என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் காரூனை பார்த்து சொன்னான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அது மாத்திரமல்ல, வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்தில் உனக்கு தந்த பங்கை நீ மறந்து விடாது, அல்லாஹ் தந்த சொத்து செல்வத்தை நீ மறந்து விடாது. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு எப்படி அருள் புரிந்தானோ, எப்படி அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தானோ, அதே போல உனக்கு கீழால் உள்ள மக்களுக்கு நீயும் உபகாரமான முறையில் நடந்துக்கோ, அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்துக்கோ என்பதாக ரப்புல் இஸ்ஸத் காரூனை பார்த்து சொன்னான். வலா தபிகில் ஃபஸாத ஃபில் அர்த். அடுத்ததாக அல்லாஹ் சொன்னான், இந்த சொத்து செல்வங்களை வைத்து உலகில் ஃபசாதுகளை, அனாவசியமான குழப்பங்களை, பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடாது. சொத்து செல்வங்களை வைத்து பாவத்தில் செலவழிக்காது. உலகில் பிரச்சனைகளை, பூமியில பிரச்சனைகளை, குழப்பங்களை ஏற்படுத்தி விடாது. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். நிச்சயமாக சத்தியமாக குழப்பம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா காரூனை பார்த்து குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காரூனுடைய முடிவு எப்படி அமைந்தது அதையும் குர்ஆன் நமக்கு தெளிவா சொல்லி தருகின்றது. வகஸஃப்னா பிஹி வபிதாரில் அர்த் ஃபமா கான லஹு ஃபியத்துன் யன்சுரூனஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் காரூனையும் காரூனுடைய மாளிகையும் பூமிக்குள்ளால சுழிவாக்கினோம். அவனுக்கு உதவி செய்யக்கூடிய எந்த உதவியாளர்களும் எந்த கூட்டத்தினர்களும் இருக்கவில்லை என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் படிப்பினையாக முழு உம்மத்துக்கும் படிப்பினையாக குர்ஆனில் அல்லாஹ் காரூனுடைய சம்பவத்தை தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை நல்லவற்றில் செலவழிக்க வேண்டும். அதில் மோகம் கொண்டவர்களாக, பேராசை கொண்டவர்களாக, அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்காதவர்களாக, தொழுகையை பால்படுத்தியவர்களாக, இபாதத்தில் விட்டு தூரமாகியவர்களாக நாம் உலகில் வாழக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பேராசையுடைய விபரீதம் பயங்கரம். ஒரு மனிதனுக்கு பணத்தின் மீது உள்ள பேராசைக்குதே பயங்கரமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்று நம்மில் அதிகமானவர்களை பார்க்கலாம். உலகில் பணம் இருந்தா போதும், பணம் இருந்தா வாழலாம், பணம் இல்லாட்டி வாழ முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமானவர்கள், பணம் நோக்கம் அல்ல. சஹாபா பெருமக்களிடத்துல உலகமே காலடியில் வந்து குமிந்தது. பேராசை வைத்தார்களா? பணத்துக்கு அடிமைப்பட்டவர்களா வாழ்ந்தார்களா? இல்ல கண்ணியமானவர்கள். ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரோம் பாரிஸலுடைய எல்லா ஹஸானாக்களுடைய சாவியும் ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு காலடியில் வந்து குமிந்தது, கொட்டப்பட்டது. அவங்க எப்படி நினைச்சான் தெரியுமா? என்னை விட சிறந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்காது. என்னை விட சிறந்த ஹதரத் அபூபக்கர் சித்திக், ஹதரத் உமர், ஹதரத் உஸ்மான், ஹதரத் அலி, இவங்க 4 கலீஃபா, என்னை விட சிறந்தவங்க. இவங்களுக்கு கிடைக்காதது எனக்கு கிடைக்கிறதா இருந்தா அதுல நலவிருக்காது, ஒதுக்கினார்கள் துனியா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நம்முடைய வாழ்க்கை செலவினங்களை நாம்
வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கண்ணியமானவர்கள் என்னுடைய பொருள் தேவை, ஆனால் அளவோடு இருக்கிறது. அது நோக்கமா இருக்கக்கூடாது, அதுல பேராசை முடித்தவர்களா இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ذئبان جائعان ارسلا في غنم لافسد لها من حرص المرء على المال والشرف لدينه. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டு பசியுள்ள ஓநாய்கள் ஒரு ஆட்டு மந்தை பக்கம் அனுப்பப்பட்டால் ஆட்டு மந்தையே பசாதாக்கி விடும் என்று சொன்னார், நாசப்படுத்தி விடும் என்று சொன்னார். ஓனாய் ஆட்டு மந்தைக்கு அனுப்பினால் அது சும்மா நிற்குமா கண்ணியமானவர்களே? அதெல்லாம் சாப்பிட்டு விடும் கண்ணியமானவர்களே. அதை விட ஒரு மனிதன் உள்ளத்திலே கூடிய பணத்தின் மீது பதவி மீது இருக்கக்கூடிய பேராசை இருக்குது, மோகம் இருக்குது, உலக மோகம் இருக்குது. இது பயங்கரமானது, அவருடைய தீனுக்கு ஆபத்தா இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கண்ணியமானவர்களே, பேராசையுடைய விபரீதங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸ் மூலமா தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னகும் சதஹ்ரிசூன அலல் இமாரா, நிச்சயமா சத்தியமா நீங்கள் பொறுப்புகள் மீது ஆசை வைக்கின்றீர்கள். பொறுப்புகளை எடுக்க, பதவிகளை எடுத்துக்கொள்ள பேராசை வைக்கின்றீர்கள். வஸதகூனு நதாமத்தன் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் கியாமத்துடைய நாளையில் அந்த பொறுப்புகள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னாங்க. கைசேதத்தை ஏற்படுத்தும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அந்த பொறுப்பை பதவிக்கு வந்தவர்கள் கண்ணியமானவர்களே, அதை நன்றாக அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அந்த பொறுப்பை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்பாத்துன் மினஷ் ஷகா, 4 விடயங்கள் அவை மோதேவித்தனத்தில் நின்றும் உள்ள விடயங்கள் என்று சொன்னாங்க. 4 விடயங்கள் துருப்பாக்கிய தனத்தில் நின்றும் உள்ள விடயங்கள் என்று சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க ஜுமூதுல் ஐன், ஒரு மனிதனுடைய கண்ணிலிருந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தினால ஒரு டொட்ஸ் கண்ணீர் வரவில்லையோ, கண் காய்ந்து விட்டதோ, இவர் துருப்பாக்கியசாலி, இவர் ஒரு மூதேவிக்குரிய அடையாளம் உள்ளவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அடுத்த அடையாளத்தை சொன்னார்கள், வகஸ்ரத்துல் கல்ப், இவருடைய உள்ளம் கல் நஞ்சமா இருக்குமா, இறக்க தன்மை இல்லையோ, இவர் துருப்பாக்கியசாலி என்பதாக சொன்னார். இவர் துருப்பாக்கியசாலி என்பதாக சொன்னார்கள். அடுத்ததா சொன்னார், வதூலுல் அமல் வல் ஹிர்ஸ் அலா துன்யா, சொன்னார்கள் இந்த மனிதன் உள்ளத்துல உலகத்துல மேலெண்ணங்கள் இருக்குமோ, இந்த மனிதன் உள்ளத்துல மேலெண்ணம் இருக்குமோ, இவரும் துருப்பாக்கியசாலிக்குரியவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்ததா சொன்னார்கள், வல் ஹிர்ஸ் அலா துன்யா, துனியா மீது பேராசை உள்ளவர், மோகம் உள்ளவர், பதவி பட்டம் மீது பணத்தின் மீது மோகம் உள்ளவர், இவரும் துருப்பாக்கியம் உள்ளவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவர்கள் 4 பேர்களும் மோதேவித்தனத்தில் இருக்கிறார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களோட தோல் புஜத்தை பிடித்தவர்களா சொன்னார், குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப், உலகில் வாழும் போது யாருக்கும் தெரியாத ஒரு மனிதனை போல் உலகில் வாழ்கிறோம், பிரபலியத்தை எதிர்பார்க்காது. அடுத்த ஆபிரு சபீலி, அல்லது நீங்க ஒரு வழிபோக்கராக வாழ்ந்துக்கோங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இந்த விடயத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லைஸல் கினா அன் கஸ்ரத்தில் ஆரல், அதிகம் பணம் சொத்து செல்வங்கள் இருப்பதன் மூலமாக சீமான்தனம் இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சீமான்தனம் எதில் இருக்கும், வலாகின்னல் கினா கினன் நஃப்ஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சீமான்தனம் எதில் தெரிவிக்கும், கினன் நஃப்ஸ், போதும் என்ற மனப்பான்பு இருக்கும் என்று சொன்னார்.
எதையும் போதும் என்று சொல்லக்கூடிய மனப்பான்பு. கண்ணியமானவர்களே, இதுதான் நஃப்ஸ் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு ஹதீஸ்ல சொன்னார், அலைக்கும் பில் கனாஅ, நீங்கள் கனாத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், போதும் என்ற மனப்பான்பை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வில் போதும் என்ற தன்மையை எடுத்துக் கொள்ளுங்கள். அல் கனா மாலுல் லா யன்ஃபுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போதும் என்ற மனப்பான்பு இருக்குது அழியாத ஒரு சொத்து என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு அவனிடத்தில் ஈர்க்கக்கூடியவற்றை அவன் போதுமாய் கொண்டான், உலகத்துடைய பேராசை மோகம் வரமாட்டான், பணத்துடைய மோகம் வராது, துனியாவுடைய மோகம் வராது. அமலை விட்டு நாளுக்கு நாள் அவர் தூரமாக்கப்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அல்லாஹ் தந்திருக்கக்கூடியவற்றை நாம் உள்ளத்தினால் போதும் என்ற மனப்பான்புடன் நாம் உலகில் வாழ வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்